ஹலோ ஆல், நான் ஹரிஷ், SEBI ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்ம சேனலில் ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் சம்மந்தமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RAASB பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ஆய்வு பகுப்பாய்வாளரின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் இல்லை. நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் நம்மளோட தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் யூடியூப் சேனல்லையும் நம்மளோட வெப்சைட் www.rharish.com எந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸு ட்ரேடிங் வியூ பேஸில் ஆப்ஷன் பையிங்க்கு ஆப்ஷன் ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ராடேயில் ஸ்டாக், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் கோர்ஸு, பொசிஷனலில் SIP, ஸ்விங் அண்ட் பொசிஷனல் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்டிங் கோர்ஸு அண்ட் ஈக்விட்டி ஸ்டாக் இன்வெஸ்டிங் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் 3 days ஃபுல் ஃபங்க்ஷனல் டெமோ இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு ப்ராடக்டோட லைவ் பர்ஃபார்மன்ஸ், பேக் டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட்ஸோட டெமோ வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் நம்ம கேன் ஃபேன் நார்மலாக ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை எப்படி ட்ரா பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டாப்பில் 4 ஜோன், பாட்டமில் இருக்கக்கூடிய 4 ஜோன் என்ன, 45 டிகிரி என்ன, ஸோ இதில் எந்த ஜோனுக்குள்ளே இருந்தால் புல்லிஷாக இருக்கும், எந்த ஜோனுக்கு போயிட்டு அது பேரிஷாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது ப்ராப்பராக ட்ரா பண்ணுறது அப்படின்னாக்கா ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பையிங் சிஸ்டம் ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட கோர்ஸ் மாதிரியே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் ஏன் பையர் செல்லர்ஸ் வின் பண்ணுறாங்க, பையர்ஸ் என்ன பண்ணனா வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, ஆப்ஷனோட ப்ரீமியம் சார்ட்டில் கால் அண்ட் புட் சார்ட்டை ஒரே சார்ட்டில் பார்க்குற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் மார்க்கெட்டோட பாட்டம் ரிவர்சல் எந்த இடத்துல நடக்குது, ட்ரெண்ட் எந்த இடத்துல நடக்குது, இப்போ கால் புல்லிஷாக இருக்கா, புட்டு புல்லிஷாக இருக்கா, ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக கொடுத்துட்டு, அதில் 3 டைப் ஆஃப் என்ட்ரி மெத்தடு ரூல் பேஸ்டு கொடுத்துருக்கேன் கிளியராக. அந்த ரூல் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். அதை யூஸ் பண்ணி மினிமம் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 என்ட்ரி கிடைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு ட்ரேட்ஸ் இருக்கும். சிஸ்டம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டேட்டா எதையுமே நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க. இந்த ஒரு சார்ட்டை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, க்ரீக்ஸு, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, விக்ஸு, ஸ்பாட் சார்ட், ஃபியூச்சர் சார்ட் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் ப்ரீமியமில் நம்ம சொல்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம சொல்லியிருக்க 3 டைப் ஆஃப் என்ட்ரி வந்துச்சுன்னா நீங்கள் ரூல் படி எடுத்து எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதோட அக்யூரசி நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 நாள் நம்ம ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ எடுத்துகிட்டு நீங்கள் இதை லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதில் இன்னும் ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீமில் கேட்டிங்கன்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெமோ வேணுங்கிறவங்க 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கேன் ஃபேனை எப்படி ஆங்கிள் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியில் இருக்கக்கூடிய ட்ராயிங் நான் பழைய இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேன் ஃபேன் வரையிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேன் ஃபேன் நம்ம இந்த மேலேருந்து 3வது ட்ராயிங் டூல்ஸில் 3rd கடைசியாக கேன் ஃபேன் இருந்தது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ட்ராயிங் டூல்ஸில் 2nd இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆங்கிள்னு இருக்கும். இந்த ஆங்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன டிகிரி யூஸ் பண்ண போகிறோம்னா 45 டிகிரி. சார்ட்டில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு 45 டிகிரிக்கு நம்ம இந்த மவுஸை மூவ் பண்ணோன்னா 45 டிகிரியில் வைக்கலாம். சில டைம் மவுஸ் மூவ் பண்ணும்போது எக்ஸாக்டாக 45ல் வைக்க முடியாது. அதனால் அந்த 2nd கிளிக்கை பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 45 டிகிரி வச்சுட்டு
ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 45 டிகிரிக்கு அது செட் ஆகிடும். ரிப்பீட்டடாக இதே ஆங்கிள் வேணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி க்ளோனு கொடுத்தீங்கன்னா இன்னொரு இது அதே 45 டிகிரிக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு சார்ட்டில் நீங்கள் ஒரு டைம் மட்டும் இந்த 45 டிகிரி பண்ணால் போதும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரி பண்ணிட்டோம், இந்த லோவில் வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ 45 டிகிரி ஆங்கிள்ங்கிறது இது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கேன் ஃபேன் வந்து ட்ரா பண்ணுவோம். பட் என்ன ஆகும்னா, இந்த 45 டிகிரி இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை வந்து ஜூமோ ஏதோ ஆச்சுன்னா இது வந்து மூவ் ஆகிடும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ப்ரைஸ்லேருந்து ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிள்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணணும்னா, சார்ட்டுக்கு வந்தோடனே லெஃப்ட் ஆக்சிஸில் டபுள் கிளிக் பண்ணி சார்ட்டை வந்து ப்ராப்பரான ஸ்கேலுக்கு வந்து கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைனா சார்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சார்ட் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் ஜூம் இன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இப்படி இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சார்ட் வியூ கொடுத்தோன்னா கரெக்டாக அது வந்து சார்ட்டுக்கு கரெக்டாக ஜூம் ஆகி செட் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஜூம் இனில் இருக்குன்னா லெஃப்ட் ஆக்சிஸில் லெஃப்ட் மவுஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப செட் ஆகிடும். இது ஆன உடனே அதே லெஃப்ட் ஆக்சிஸில் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் லெஃப்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோன்னு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். இப்போ பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வருது பாருங்கள், லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ. ஒய் ஆக்சிஸில் வைக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ. இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆங்கிள் எங்கே வச்சாலும் அது மாறாது. இப்போ நான் பாருங்கள், திரும்ப இங்கே வந்து ஆங்கிள் எடுக்கிறேன், ட்ரெண்ட் ஆங்கிள் சார்ட்டில் வச்சு ட்ரா பண்ணுறேன். 45 டிகிரிக்கு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்கு போய் 45 டிகிரியாக மாற்றுறேன். ஓகே கொடுக்குறேன். 45 டிகிரிக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த லோவில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த லோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த லோ லைன் டச் ஆனால் போதும். இந்த 0 மார்க் அங்கே வரணுங்கிறதுலாம் தேவையில்லை. இந்த லோவில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்ன ஜூம் பண்ணாலும் ஜூம் அவுட் பண்ணாலும் அந்த இது வந்து மாறாது. ஸோ இது வந்து முக்கியம். அப்போ ட்ரெண்ட் ஆங்கிள் டிகிரி பேஸ் பண்ணி நீங்கள் எது வந்து ட்ரேடிங் வியூவில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சார்ட்டை வந்து ரீசெட் சார்ட் வியூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணி டிக் மார்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணுறது எதுவுமே மிஸ்டேக் ஆகாது. இப்போ இன்னொரு சார்ட்டுக்கு போனீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். அந்த சார்ட்டுக்கு நீங்கள் திரும்ப அதை பண்ணணும். இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம முன்னே நிஃப்டியில் வச்சுருந்தோம், அதை பேஸ் பண்ணி இது இதாக இருக்கும். அப்போ வந்து இதுக்கு நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னா, அந்த லாக் ப்ரைஸ் டு இந்த ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆனில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ ரீசெட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு டைமு லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ போட்டுட்டிங்கன்னா இந்த சார்ட்டுக்கான ரேஷியோவில் வந்து அது செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டியில் வந்து இப்போ நம்ம அங்கே மாற்றுறதுனால இங்கே மாறி இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், லாக் ப்ரைஸை ரிமூவ் பண்ணுறேன், ரீசெட் பண்ணுறேன். இப்போது ஆங்கிளை கொண்டு போய் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் எந்த இதுக்கு வேணால் இதை மூவ் பண்ணலாம். இங்கே மூவ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. இந்த லோக்கு மூவ் பண்ணுற பாருங்கள், சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ரீசெண்ட் லோக்கு நான் மூவ் பண்ணுறேன், அப்படி மூவ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஒரு டைம் வந்து இந்த லாக் பண்ணி அந்த சார்ட்டில் நீங்கள் இதை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஒரு டைம் இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க இல்லைங்களா, இப்போ ரெண்டாவதாக என்ன பண்ணணும்னா கேன் ஃபேனை இதே மாதிரி ட்ரா பண்ணணும். நான் கேன் ஃபேனுக்கு போகிறேன், இந்த தேர்ட் ஆப்ஷனில் போகிறோம், கேன் ஃபேனை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நான் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ கேன் ஃபேன் செலக்ட் பண்ணுறேன். இந்த லோவில் வந்து கிளிக் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் மேலேயே அந்த மிட் லைன் இருக்கு இல்லைங்களா, 1/1 லைன், அது வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் ஆங்கிள் மேலேயே பிளாட் ஆகிற மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கேன் ஃபேன் வந்து 45 டிகிரி ஆங்கிள் பேஸ் பண்ணி பிளாட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு லோக்கும் பண்ணணுமான தேவையில்லை. ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ இந்த கேன் ஃபேனை வந்து நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து நீங்கள் மூவ் பண்ணி எந்த லோவில் வச்சிங்கனாலும் அந்த லோவில் இருந்து அது 45 டிகிரியில் இருக்குது. அந்த லோ மட்டும் கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த லோவில் வச்சோம்னாலும் பாருங்கள், இங்கேருந்து அந்த 45 டிகிரியில் அது வந்து பிளாட் ஆகிடுச்சு. வேறு லோ இப்போ இந்த லோக்கு வரணும் அப்படின்னாலும் அப்படியே கேன் ஆங்கிளை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லோவில் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா இங்கே 45 டிகிரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ வேறு லோ சார்ட்டில் எங்கே நீங்கள் செக் பண்ணாலும், இப்போ இங்கே கோவிடோட லோக்கு வேணும்னாலும் அப்படியே அந்த கேன் ஆங்கிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது மாறுமானா மாறாது. இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இது மேலே வச்சேன்னா கரெக்டாக அந்த டிகிரியில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது நேச்சரோட ரூல். டிகிரிஸ் ஜாமெண்ட்ரிங்கிறது வந்து நேச்சரோட ரூலு. அது எங்கே நீங்கள் வச்சிங்கனாலும்
அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதுவே நம்ம ஸ்விங் ஹை ஸ்விங் லோ படி போன தரம் எடுத்தது வந்து ஒவ்வொரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோவும் வேறு டிகிரிஸில் இருக்கும். அப்போ வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 45 டிகிரி பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆங்கிளை கொண்டு போய் நான் சும்மா இங்கே வைக்கிறேன், கேன் ஃபேனை கொண்டு போய் அது மேலே வச்சாலும் அதே இதுதான் டிகிரியில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன், அதே டிகிரி மீட் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ ஒரு டைம் மட்டும் இதை ட்ரா பண்ணிக்கணும். ஸ்டெப் 1 என்ன, ஃபஸ்ட்டு சார்ட்டுக்கு போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ரீசெட் சார்ட் வியூ கொடுத்துட்றோம். அடுத்து லெஃப்ட் ஆக்சிஸ்க்கு போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ கொடுத்துட்றோம். அடுத்து ட்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துகிட்டு வரோம், 45 டிகிரி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணி அது லோவில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு லோவில் வைக்கிறோம். வச்சுட்டு கேன் ஃபேன் எடுக்கிறோம். அந்த லோவில் இருந்து அந்த 1/1 45 டிகிரிக்கு நேராக அப்படியே கேன் ஃபேனை வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். திரும்ப ஒரு டைம் ஷோ பண்ணுறேன். எல்லாமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ ஜூமில் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீசெட் சார்ட் வியூ கொடுத்துட்டேன். ஒய் ஆக்சிஸ்க்கு போகிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ கொடுத்துட்றேன். இது டிக் ஆகிடணும், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து இங்கே வரேன், ட்ரெண்ட் ஆங்கிள் எடுக்கிறேன், சார்ட்டில் எங்கே வேணால் வைக்கிறேன், வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அதோட செட்டிங்ஸ்க்கு போகிறேன், செட்டிங்ஸ் போய் 45 டிகிரியாக மாற்றுறேன். இப்போ இது 45 ஆகிடுச்சு. இப்போ கேன் ஃபேனுக்கு போகிறேன், எடுத்துகிட்டு வந்து இந்த 45 டிகிரி மேலே எக்ஸாக்டாக அதை வச்சுட்டு அப்படியே அந்த 1/1 லைன் வந்து 45 டிகிரிக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 45 டிகிரியில் எனக்கு ஒரு கேன் ஃபேன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஹோல் சார்ட்டுக்கு நீங்கள் எங்கே வேணால் இதை மூவ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சார்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அதை மூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோவிலேருந்து நான் சப்போர்ட் இப்போ எங்கே இடத்துல எடுத்துகிட்டு இருக்குன்னு நான் பார்க்கணுன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எக்ஸாக்டாக எடுத்தது, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிடச்சதுன்னா நம்ம ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். இது எங்கே வேணால் நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பழைய இடத்துக்கும் போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இந்த கேன் ஃபேனை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து கோவிட் லோக்கு முன்னாடி 2008 லோக்கு போகலாம். 2013 ஒரு லோ வந்தது இல்லைங்களா, அதில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 2013 லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளாட் பண்ணுறேன். இந்த லோவில் நம்ம எக்ஸாக்டாக கொண்டு வந்து வச்சா போதும். இங்கே இருக்குது பாருங்கள், இதில் நம்ம வச்சிட்டோம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து எங்கே பீரிஷ் ஆகிடுச்சு. 2015 வந்து பீரிஷ் ஜோனுக்கு வந்துருச்சு. எக்ஸாக்டாக கோவிட் பாட்டம் பாருங்கள் எங்கே எடுத்திருக்கு. இதை வந்து நம்ம 2013 பேஸ் பண்ணி இங்கே பாட்டம் எங்கே வருது பாருங்கள். 2016 வந்த லோவில் வந்து நான் இப்போ பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஜூம் இன் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தேர்ட் ஜோனில் வந்து பாட்டம் இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்கள். திரும்ப இந்த இடத்துல கொஞ்சம் பேரிஷாக வந்திருக்கு. அடுத்து கோவிடோட லோ வந்து இங்கே வந்து பாட்டம் எடுத்தது 2016 பேஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் அதே மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள், தேர்ட் ஜோனில் அப்படியே சப்போர்ட் எடுத்து போது பாருங்கள். ட்ரெண்டிங் ஆகிடுச்சுன்னா தேர்ட் அல்லது ஃபோர்த்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. தேர்டில் பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குது, அப்படியே ரேலி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு இண்டெக்ஸோடையும் ஸ்டாக்கோடையும் கேரக்டரையும் நம்ம இதில் ஸ்டடி பண்ண முடியும். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாட்டம்ங்கிறது இந்த கடைசி ஜோனில் வந்து வருது ஒவ்வொரு இடத்துலையும். அப்போது நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த கடைசி ஜோனில் வரைக்கும் வந்துருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் பாட்டம் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுவே பாருங்கள், நான் இங்கேருந்து வந்து மூவ் பண்ணுறேன். இந்த ரீசெண்ட் கோவிட் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கோவிட் பாட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஆச்சு இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபோர்த்து ஜோனை தாண்டி 5th 6th ஜோனுக்குலாம் போயிடுச்சு. அப்போ வந்து இங்கே டாப் அவுட் ஆகிடுச்சுன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் புல்லிஷில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நேச்சுரல் ஜோனான இந்த 45 டிகிரி ஜோனுக்கு வந்து அது வந்தாகணும். இந்த 45 டிகிரி மிட்லைன் அப்படின்னா இதுக்கு மேலே கீழே வந்து அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த இடத்துல போய் டாப் அவுட் ஆகி ஃப்ளாட் ஆகி நமக்கு அந்த 45 டிகிரி ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ரீசெண்ட் ஹையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பாட்டமில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாருங்கள் புல்லிஷாக இருந்தது, ஃபஸ்ட்டு சடன் மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் அந்த 45 டிகிரி ஜோனுக்குள்ளே வந்து நம்ம சொன்ன அந்த 4th ஜோனோட பாட்டமில் எக்ஸாக்டாக பாட்டம் அவுட் ஆகிட்டு போயிருக்கு. இப்போ கடைசியாக அந்த ஜூனில் வந்து நமக்கு பாட்டம் அடிச்சது இல்லைங்களா, லாஸ்ட் இயர் எலெக்ஷன் டைமில். அப்போ பாருங்கள் எப்படி பீக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துல இமீடியட்டாக அங்கேருந்து மூவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக ரொம்ப புல்லிஷ் ஜோனுக்கு போயிடுச்சு. அப்போ வேல்யூவேஷன் ஹையில் இருக்குது, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு பாருங்கள். இந்த ஜோனுக்கு போனோடனே அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது தான் திரும்ப அந்த நார்மலைஸ்டு ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. 3rd and 4th ஜோனுக்கு வந்துருச்சிங்களா. இப்போ இங்கே வந்துட்டு தான் திரும்ப மார்க்கெட் புல்லிஷாக இப்போ திரும்புது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி இதில் சார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஆங்கிளை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சார்ட் ஆக்சிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேன் ஆங்கிள் இது பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் ஒவ்வொரு பாட்டமுக்கும் ரீசன்ட் பாட்டமுக்கும் நீங்கள் மூவ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா கிளியராக வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ வெரி புல்லிஷில் இருக்கா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வேண்டிய புல்லிஷ் ஜோனில் இருக்கா, இல்லை என்ட்ரி பண்ண வேண்டிய பேரிஸ் ஜோனில் இருக்கா, அல்லது நார்மலான ட்ரெண்டிங் ஜோன் புல்பேக் ஜோனில் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாக்கு நீங்கள் ஃபேவரட்டாக இருக்கிறது மோஸ்ட்லி எந்த ஜோனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ நிஃப்டி பார்த்த வரைக்கும் இந்த பாட்டம் ஜோன் வரைக்கும் வந்துட்டு தான் போச்சு. இந்த இது கூட பாருங்கள், இந்த பாட்டம் ஜோன் வரைக்கும் வந்துட்டு தான் போகுது. அப்போ அந்த ஸ்டாக்கோட எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன்லேயே போயிட்டுருக்கும், கீழே வராமல். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். சில ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து ஃபிபனாசியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கேரக்டர் அனாலிசிஸ். அந்த மாதிரி கேனில் வந்து கேரக்டர் அனாலிசிஸும் நீங்கள் பண்ணலாம். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கேனில் வந்து நார்மலாக ஸ்விங் ஐலோ வச்சு ட்ரா பண்ணால் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ஆங்கிள்ஸ் 45 டிகிரியில் ட்ரா பண்ணும்போதும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அதில் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்விங் வந்து என்ன டிகிரியில் இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் பண்ணிடுறதுனால மோஸ்ட்லி அது ரொம்ப புல்லிஷ் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சான்னு நமக்கு தெரியாது, அல்லது பேரிஸ் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சான்னு நமக்கு தெரியாது. இங்கே என்ன ஆகும்னா புல்லிஷ் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வந்து ஓவர் ப்ரைஸிங் ஆகிடுச்சு, அல்லது இது ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது, இது நார்மலைஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பாட்டம் வந்து எந்த இடத்துல பாட்டம் எடுக்குது, ஒரு 10 இது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 லோ ப்ராமினன்ட் லோஸ் எடுக்கிறீங்க. அந்த 10 லோவில் அதிகமான இடம் எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபஸ்ட் லெவலாக, செகண்ட் லெவலாக, தேர்ட் லெவலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக பாட்டம் அவுட் ஆகிடுச்சு, அங்கேருந்து நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேன் ஆங்கிள் ட்ரா பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நான் இது வந்து ஈஸியாக ஒரு டைம் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சார்ட்டில் எங்கே வேணால் மூவ் பண்ணி செக் பண்ணிக்கிற மாதிரி மெத்தட் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கேரக்டர் ஸ்டடின்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு செட்டைன் ஆங்கிளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு ஸ்டாக் 33 டிகிரியில் பண்ணும், ஒரு ஸ்டாக் 50 டிகிரியில் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போவோம். அந்த இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆங்கிளுக்கு கேன் ஆங்கிள் வரையும் போது இன்னமும் அக்யூரேஸ் அதிகமாகும். பட் அது வந்து ஹெக்டிக் டாஸ்க் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து ஆங்கிளை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவாக நேச்சுரல் லாஸை பேஸ் பண்ணி 45 டிகிரிங்கிறது காமன், நீங்கள் எங்கே எடுத்து வச்சாலும் அது 45 டிகிரியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை வச்சு ரொம்ப புல்லிஷாக இருக்கா, ரொம்ப பீரிஷாக இருக்கா, ட்ரெண்டிங் ஜோனில் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட கேரக்டர் புல்லிஷாக இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் என்ட்ரி பண்ண வேண்டாம். பீரிஷாக இருந்தால் எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குதுன்னு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங்கில் இருந்தால் ட்ரெண்டில் புல் பேக் கிடைக்கிற என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த 45 டிகிரி ஆங்கிளே யூஸ் ஆகிறது அப்படிங்கிறதுனால நம்ம இதவே வந்து மேஜராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஃப்யூச்சரில் டைம் கிடச்சதுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன கேரக்டர் ஆங்கிள், அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி எப்படி கேன் ஆங்கிள் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது, கேன் ஃபேன் ட்ரா பண்ணுறதுங்கிறது நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 2 சிஸ்டமும் உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு கரெக்டான புல் பேக் மெத்தடு, அந்த ஸ்டாக் வந்து ஓவர் புல்லிஷாக இருக்கா, இல்லை பீரிஷ் ஜோனில் இருக்கா, இல்லை ட்ரெண்டிங் ஜோனில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.